ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். என்னோட சமையலை பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்றைக்கி நான் குக் பண்ணல, இன்றைக்கி கேமராமேன், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாரு. நான் ஏற்கனவே சிக்கன் ரெசிபி நிறைய போட்டதுனால இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் வீடியோ நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது நான் தான். அதை போல தான் இருக்குது. எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போக போக இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாத முக்கியமாக ஜென்ஸ் சமைச்சா இப்படி தான் கிச்சன் இருக்குமா அப்படின்றது எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்கிற கிச்சன் ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு சிக்கன் ரெசிபி தான். அதுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே அவர் கேட்ட மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்து ஜஸ்ட்டு செஃப்பு மாதிரி ஒரு வதக்கிறதுக்கு கிச்சனே ஒரு அலப்பறை பண்ணி வச்சுருக்காரு. அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமான்றது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, எண்ணெய் ஊற்றிட்டு உடனே ஒரு கடுகு போட்டிருக்கிறது. சிக்கனில் கடுகு போட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் தெரியாமல் அதை பண்ணிவிட்டு இல்லையே இதை போட்டால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் அதையும் கேப்சர் நான் பண்ணிட்டேன். அதையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டே அது தெரிஞ்சிருக்காது. ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் பார்க்கலன்னா ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக புதுவிதமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வடிவேலோட அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன். அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் வடிவேல் ஃபேன்ஸு காலேஜிலேருந்தே. அதனால் இந்த மாதிரி வடிவேல் கிளிப்ஸை பார்த்து சிரிக்கிறத விட எனக்கு வீடியோவில் ஆட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வடிவேல் காமெடி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கே தெரியுது நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வீட்லேயும் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வடிவேல் காமெடி அளவுக்கு வந்திருக்கேன். போக போக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீடு மாற்ற போகிறோம். இது இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் தான் நம்மளோட இந்த கிச்சனில் நம்ம சமைக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம புது கிச்சனில் தான் போய்ட்டு நம்ம சமைக்க போகிறோம். வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த வேலையால் தான் கொஞ்சம் பிஸியான இருக்கிறதுனால வீடியோ சரியாக போட முடியல. புது வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே கிளியராக நம்ம மட்டும் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இந்த கேமராமேன் நம்பி நிறைய நாள் நான் வீடியோ எடுக்காமே விட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட நகர் இது என்னோடய ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தார். அதனால தான் சரியாக இதை ஃபுல்லாக சொல்ல முடியல. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா இதோட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி எந்த அளவுக்கு. ஏன்னா நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான் அவர் கொஞ்சமாக வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா கிரேவி, நல்லா திக்கான கிரேவியான்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் ஆனால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. அவராக ஓனாக எல்லாமே ஒரே மாதிரி தான். சிக்கன்னா பொதுவாகவே எப்படி செஞ்சாலும் வந்துடும். பட் அவர் செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இது தனியாக வீடியோ எடுத்து போட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். கேமரா நான் தான் எடுக்கிறேன்றதுக்காக ஒரேடியாக வதக்கினதே திருப்பி எவ்வளோ நேரமாக வதக்கிட்டே இருந்தார். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா திக்கான கிரேவி கிடச்சிருக்கு. இந்த ஒரு சிக்கன் செய்யறதுக்கு இதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வேறு, அதுக்கப்புறம் நடுவில் மோர் வேறு. இந்த ஒன்றுத்துக்கே சாருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு பாவம். ரொம்ப நிறைய ரெசிபி வேறு பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ நேரம் கேமரா பிடிச்சி எனக்கு தான் கிட்டத்தட்ட மயக்கமே வந்துடுச்சு. அவர் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்குள்ளே. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் டயட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாது. ஆனால் சிக்கன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம். அதனால் இது திக்காக பண்ணிவிட்டு இதையே ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே தான் பண்ணது. இதை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்கிறதுனால அதே ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இவர் இந்த சிக்கன் செஞ்சு முடித்து அதை செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போய் படுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த கிளிப்ஸ் வந்து இன்னும் நிறையா இருந்துச்சு. நான் தான் வந்துட்டு நிறைய டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்றதுக்காக நான் டெலிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு சிக்கனுக்கு வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது ஃபினிஷிங் மட்டும் முடிச்சிடுறேன். அது மட்டும் வீடியோ வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.